ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீட் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ். இதுக்கு நம்ம கோதுமை மாவு உப்பு சேர்த்து யூஸ்வலாக சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க கோதுமை வரைக்கும் அதை வந்து நம்ம முறுக்கச்சில் போட்டு யூஸ்வல் நூடுல்ஸ்க்கு சின்ன சைஸ் வச்சுருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதும் அதை எடுத்து வந்து பச்சை தண்ணி குளிர்ந்த தண்ணியில் வந்து நம்ம அதை போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபைனலி சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து நம்ம வெஜ்ஜஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆப்ஷனல் தான், லைக் என்ன வெஜ்ஜஸ் வேணுமோ. இப்போ நாங்கள் எடுத்துக்கிறது வந்து கேரட்டு, கோஸு, கொஞ்சமாக கேப்சிகம், பீன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த காய்கறி எல்லாமே ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கோம். இதை போட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, இதுக்கு இந்த காய்கறி அளவுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம மாவில் வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த காய் வந்து ரொம்ப குக் ஆகணும் கிடையாது, ஒரு ஹாஃப் குக்கில் இருந்தால் தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே நூடுல்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் காரத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு மேகி மசாலா வந்து ஒரு 1-2 பாக்கெட் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வீட் நூடுல்ஸ், அதையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு காய்கறி எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபைனாக வந்து நம்ம அதை கிண்டி விடணும், உடஞ்சிடாத அளவுக்கு. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப குத்தி கிண்டோன்னா கொஞ்சம் குழன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெழுக்கு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு ஃபைனலி இறக்க போகும்போது ஒரு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டு இறக்கணுன்னா சூப்பரான ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். எக்கு வேணும்னா நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.